அழகான போட்டி அதை பெரிய மனுஷன் அதுக்கப்புறம் சொந்த இல்லாதான் நான் பஞ்சாயத்து பண்ணுறேன், சொந்த இல்லாதான் நான் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவேன் அப்படின்னு கேட்கிற ஒரே காரணத்துக்காக இந்த சொந்தையும் அவருக்கு அந்த அதன் பிறகு அவங்க மனைவி நாட்டம் சொந்த ஆமா அதுக்கு நிறைய சொல்லலாம். டாபிக் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுதான் சொர்க்கம், சொர்க்கம் என்றாலும் நம்மோடே போல வருமா. ரொம்ப கான்ட்ரோவர்சியான ஒரு டாபிக் சரிங்களா. இதை எந்த ஆங்கிள் பார்த்தாலுமே வந்து பெனிஃபிட் யார் பக்கம் போகணும் நம்மளால சொல்லவே முடியாது. காலம் தான் பதில் சொல்லும் சரியா. ஆமா கிரவுண்ட்ஸ் நாய்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நம்மளால வந்து போட்டியாளர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்க. மூடி பார்த்தாலே தெரியுது நினைக்கிறேன், ரொம்ப கோபத்தை முடியும்னு நினைக்கிறேன். மதிய சாப்பாடு ஹெவியா இருக்க மாட்டேங்குது. வெளிநாடு தான் சொல்றாங்க டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தோஷ், பிரியா, அவங்க சாந்தி செல்வம் இவங்கெல்லாம் வந்து இல்லாம ஒரு 2 வருஷத்துக்கு ரினியூ பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க சரியா. சொர்க்கமே இருந்தாலும் நம்மளே போறோமான்ட்டு இந்த குரூப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சௌமியா, ஸ்ரீனி, செல்வம் இவங்கெல்லாம் ஃபைனல் பேப்பர் தான் உட்காந்துருக்காங்க. முடிச்சுட்டு நேரம் ஏர்போர்ட் தான் போகணும்னு நினைக்கிறேன் சரியா. வாய்ப்பு நினைக்கிறேன் சரியா. அந்த ஆங்கிள் இருக்காங்க. ஸோ என்ன டாபிக்கை வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கு பாயிண்ட் கொடுக்குறத வந்து உங்களுக்கே விட்டுறேன். நீங்க வந்து ஒரு யாரு ஃபர்ஸ்ட் 23 24 எக்ஸிட்டோட வந்து நம்ம செல்வம் வந்து வந்திருக்காரு. அவர் வந்து இந்த அழகத்தோட ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைப்பாங்க. அப்படி ஜட்ஜ்மெண்ட் வேற ஒரு அனுபவம் இருந்தாங்க அதுக்கு டைம் கிடைக்கும் சரியா. ஸோ ராஜ்மோகன் எப்போ ஒவ்வொரு நிமிஷத்துக்கு சரியா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் மலையாட்டி சரியா. சொர்க்கமே அது நம்மூர போல வருமா, என்னாலே இருந்தாலும் அது நம்ம ஈடாகுமா. இந்த ஒரு பாட்டையே வந்து என் ஐயா வாழை இசைக்காரர்கள் இசைஞானி வந்து சொல்லி முடிச்சாங்க. இதை கேட்டவொடனே நீங்க டிவைட் பண்ணவே தேவையில்ல, அப்படியே ஓடி நினைக்கிறேன். இதான் உண்மை உண்மை. ஏன் பார்த்தீங்கன்னா நடுவர்களே இங்க ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படி ஜேபி பிச்சு போட்ட மாதிரி போர்டு எழுதி வச்சிருக்காங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எப்படி அந்த ஊர்ல நிம்மதியாக அப்படின்னு சொல்றீங்க, எப்படி இதை வந்து சொல்லுங்க பாருங்க. அது எப்படி பாத்தீங்கன்னா தமிழே கவர்மெண்ட் காமெடி சொல்ல போறீங்களா, அங்கீசா மங்கீசா ஆசிசா பாயாசா அப்படின்னு அதே மாதிரி பூரா ஜேபி பிச்சு போட்ட மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இதை பேசுறது ஒரு குரூப் போய் உட்காந்துருக்கீங்க. சவுதிக்கார நம்பர் பார்த்தா அப்படித்தான் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இதுபடி பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு எழுத்து எனக்கு புரியல. நான் அந்த ஊர்ல நம்பி பேசி என்ன முடியும். ஒன்று ரெண்டாவது அன்னைக்கு ஒரு அரைக்கிட்டே நான் பேசும்போது என்ன ஐடியா பேச சொல்றாரு சிவாலா புள்ளுக்கமா அப்படின்னு அவர் ஊர்ல கேட்கிறாரு ராகா அப்படின்னு அவர் பாத்தீங்கன்னா ராகா குமார் தமா பாட்டுங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒன்று எல்லாத்துக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் புரியாத நான் எப்படி என்னோட கருத்தை வந்து அவங்க வந்து புரிய சொல்ல முடியும். ஒன்று ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் போன் எல்லாம் சூப்பர் எழுதி போட்டுருக்காங்க. ஜோசியம் பார்க்க போறேன் இந்த ஊர் எழுதி போட்டுருக்காங்க சார். அப்படியே எங்க ஊர்ல கொண்டு போய் ஜோசியம் ஜாதகத்தை ஒரு நாள் நானே பொட்டாட்டி கொண்டு போய் கொடுத்து பாருங்க. அப்படி ஓட்டம் பண்ணாங்க கரெக்டா பயங்கரமா இருக்கு. இந்த ஜாதகாரங்க வந்து 2 பொட்டாட்டி அப்படின்னா நமக்கு ஒண்ணு தினா 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 கொடுத்தாவே சொல்லுவாங்க. நம்பாது ரெண்டு பொட்டாட்டி கேட்டாங்க ஒன்றை கழிச்சு இருந்தாலும் சொல்ற மாதிரி நமக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் எல்லாருக்கும் சொல்ல முடியுமா சார். சொல்ல வாய்ப்பு இல்லை. நீங்க எங்க ஊர் எடுத்துக்கங்க. அப்படி நாலு பயணத்துல அப்படியே அந்த பேருந்துல பயணப்படுவாங்க பாருங்க. வரையோ சேர்க்கார கவிதைகள் படிக்குது ஊருக்குள்ள நடுவாங்க நம்ம கொண்டு போறது ஒரே ஒரு புத்தகம் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி பிள்ளைங்க கொடுக்க அப்படியே மூடிய போட்டு அப்படியே போயிட்டு பாருங்க. இந்த ஊர்ல வந்து பசங்க கண்டிப்பா அதை பாருங்க. அந்த பசங்க மூடி அப்படியே ஃபுல்லா போறாங்க. உள்ள 2 பேர் தான் ஒருத்தர் டிரைவர் பின்னாடி வெட்டால டிக்கெட் எடுத்து மண்ணால இருக்க முடியாது போயிட்டு தப்பா செஞ்சா நம்ம ஏன்னா ஓட்டுறவங்க என்ன நினைச்சிருக்காங்க நமக்கு துணையா கூட வேண்டாம் சும்மா கூட்டிட்டு போவோம் அப்படின்னு இவங்க ஊர்ல சொந்தமா முடியும். சொந்தத்துக்கு ஏன் ஊராங்க சொல்லிட்டே
இருக்கலாம், போயிட்டே இருக்கும். ஒண்ணா ரெண்டா ஒரு பாட்டே சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனா அவருக்கு எனக்கு பேசுறது எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அப்படியே கல்யாணம் வீடு பாருங்க. கல்யாணத்துல ஒரு குரூப் நாளைக்கு காலையில கல்யாணம் வச்சுக்கோங்க. நைட்டு 3,000 இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு குரூப் சீட்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புழுவா அப்படி பட்டை சாக்கை போட்டு இந்த ஊர்ல சாக்கை அடிக்கிறதுக்கே நான் வந்து போக வேண்டியது இருக்கேன். மதுரை சந்தோஷமா இருக்கிறதுக்கும் இந்த ஊர்ல நீங்க எப்படி சார் எனக்கு சொர்க்கமாகும். என் ஊர்ல சொர்க்கம் இருந்தது. அப்படியே தம்பி கை கொடுங்க. நான் இப்ப சொல்லிடுவோம்ல. இப்ப என் ஊர்ல வயக்காட்டுக்கு போறோம். அந்த கடல சார் இந்த கடலோட அப்படி ஆறுகள் எல்லாரும் ஒரே வீட்டுல சொர்க்கம் ஒரு குரூப் அப்படியே முடிவு பண்ணி பசங்க உட்காந்து டிஃபன் முடிச்சு வச்சா அடுத்து பாத்தீங்கன்னா திருவிழா என் ஊர்ல எல்லாத்துக்குமே திருவிழாங்க. இவங்க சொல்லக்கூடாது முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தை பொறுத்த ஒன்னியூர்ல வந்துட்டு ஒன்னியூருக்குள்ள கோயில கடை கட்டி காது ஊத்துறது. அதுக்கப்புறம் என் மதம் புத்த வச்சா அதுக்கு சடங்கு. அவங்களுக்கு கல்யாணம் பேரெல்லாம் போயிட்டே இருக்கும். கடைசியில ஈவன்ல இவ்வளவு வாழ்க்கை முடிஞ்சு காட்டு போகும்போது கூட எப்படி தெரியுமா சியா ஆண்டு அடைச்சு நான் கொண்டாடி எடுத்து போயிருக்கோம்ல சும்மா பேச கொண்டு அடிச்சுட்டு தெரியுமா அப்படின்னு இருக்கான். இது சொல்லுமா இந்த ஊர்ல பிரம்மச்சரியா இருக்காங்க. நல்ல நாளை கொண்டாடி வச்சிருக்காங்க ஜி. நாமெல்லாம் ஒன்று இல்லையே ரொம்ப கஷ்டப்படுறோம். அதுக்கே கஷ்டப்படுறோம். போயிட்டே இருக்கோம். எதிர்நாட்டில் சிவகாசியில நான் பாருங்க அப்படி காலையில பட்டாசு போடுறது காலையில எடுத்தோடனே கறிகள் சாப்பிட்டு 6 மணி நாங்க மட்டும்தான் வீடியோ பார்த்ததே இல்லை. அன்னைக்கு ஊர்ல வெளியே வாங்க ராஜமோகன் ஹெல்ப் பண்ணாரு. சைனா வழி வாங்கி வந்தாங்க. இதை பத்த வச்சு நம்ம ஆளு கம்மி மத்தம் முடிச்சு அந்த சீனி வழி போடுறதுக்கு எத்தனை போய் விட்டேன். அவனை திருப்பி வந்து சீனி வழி போடுறதுக்கு கம்மி கம்மி மத்தம் காலையாச்சும் சீனி வழி போடுறீங்க. இது ஊரா நான் சீனி போட முடியுமா? ஒரு மொழி கூட போட முடியல. கண்டிப்பா வாஸ்தவம். இப்படி இருக்கிற நிலைமையில வந்துட்டு எப்படி நான் வந்து நான் சொல்ல முடியும்? எவ்வளவு இருக்கு ஊர்ல பாத்தீங்கன்னா வயக்காட்டுல இருந்து நான் நினைச்சா நொங்கு கொடுப்பேன், பதவி சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் அந்த கையில வந்து ஓட்டி விளாடுவேன். அதுக்கப்புறம் ஏற்பட்டது சொல்லிட்டு திருப்பி வளர்க்குறது அது ரொம்ப பிரமாதமா ரொம்ப அவங்க பாத்தீங்களா எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்காரு. ஒருவேளை வந்து 90s முன்னாடி அதனால இப்ப வர பாத்தீங்களா ஒன்னும் இறுதி வாரமாக ஒரு காமெடி பேசி சிரிச்சு பேசுறது கூட இந்த ஊர்ல வந்துட்டு மொழி பேச ஆளத்தான் நான் பேர வேண்டியிருக்கு. இந்த ஊருக்கு சொல்லுவாங்க அண்ணன் கவுண்டமணி பேசுவாப்ல பாருங்க சூரிய படத்துல கேளுங்க. ஆமா அப்படி கேளுங்க. அப்ப அவர் சொல்லுவாரு என்ன பண்ணிருக்கீங்க? முழுமையான அரசியல்வாதியாங்க படிச்சிருக்கேன். சூரிய சுத்தம் சார் சூரிய யாரும் சொல்ல முடியாது. சூரிய நல்லா சொல்றாரு. அரசியல் இதெல்லாம் சாதாரண பாப்பா. நீங்க சொல்ற நாளைக்கு பெரிய தாய்மார்கள் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க, செலவு வைப்பாங்க. அரசியல்வாதினாலே நகைச்சுவையுடன் எனது வாதத்தை முன்வைத்து வாய்ப்புக்கு நடைபெற நடுவாங்க. வந்து பாத்தீங்கன்னா அவரோட வாதங்களை வந்து ரொம்ப திறமையாகவும் பக்குவமாகவும் சொல்லிட்டாரு. இது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவர் அனுபவங்கள் அவரு மிஸ் பண்ணதை வந்து சொல்றாரு. ஒரு தீபாவளியில வந்து அவர் மிஸ் பண்ணதாகட்டும், ஒரு சகஜமான ஒரு வார்த்தைகளை வந்து பரிமாற்றம், உங்க வார்த்தை பரிமாற்றம் வந்து வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அது கணவன் மனைவியா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், கம்பெனியா இருக்கட்டும், பேசாம இருந்தா டென்ஷன் அதிகமாகும். அந்த எதிர்கலப்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா சவுதி தான் பெஸ்ட். சரிங்களா? இந்த மாதிரி பாப்பா சொல்ல முடியுமா, பிரியாணி சாப்பிட முடியுமா? சரியா? இந்த மாதிரி பல விவாதங்கள் வந்து வந்திருக்காங்க. சாந்தி அதாவது யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க எதெல்லாம் மிஸ் பண்ணாரோ அதையெல்லாம் அவங்க அனுபவிச்சுட்டாங்க. சரியா? இவங்க நல்லா முடிஞ்சளவு கொடுத்துட்டாங்க. சரியா? சாந்தி வாங்க தங்களோட வாதங்களை வந்து பிரதிவாதங்களை வந்து வச்சிருங்க. உங்களோட வாதங்களை வச்சு அவங்களுக்கு பெரிய பிரதிவாதங்களை வச்சிருங்க. சரிங்களா? அதெல்லாம் கிடைக்கும். கல்யாணம் பண்றாங்கல்ல பாவம் ஊட்டிடுவாங்க. மனிதர்கள் பல கடந்து கடல்கள் பல தாண்டி இன்று தமிழர்களாக இணைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் என் தன்மான வழங்குகள். வெயில வெந்து போயும் நடுங்க வைக்கிற குழுல வந்து போயும் சிவனே உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களை பார்த்து உங்க இதயத்தின் பலத்தையும் உடலின் வலிமையும் சிறப்பையும் உணர செய்த இந்த வெளிநாட்டின் சிறப்பை பத்தி என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் எப்படி ஃபீல் பண்ணேன், இதை எப்படி நான் சொந்தமா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற சில பாயிண்ட்ஸா பேச வந்திருக்கேன். எதிரணியில திரு செல்வம் பேசினாரு.
ஜிலேபியா இருக்கிறாரு. பாருங்க எவ்வளவு டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல இருக்காரு. கண்டிப்பா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பா. ஸோ அது ஜிலேபியோ மைசூர் பாவோ எதா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். பாத்தீங்களா என்ன அப்புறம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு விழால நான் வந்து அப்ராட் சப்போர்ட் பண்ணி பேச போறேன். ஸோ அதுக்கு ரிலேட்டடான காஸ்டியூம்ஸ் போட்டு போகணும் அப்படின்னு சும்மா ஒரு டிஸ்கஷன் தான் போயிட்டு இருந்தது. ஒரு 5 மினிட்ஸ்ல பார்த்தா என் பொண்ணு இருக்குது, அம்மா திரும்பி பாரு அப்படின்னு பார்த்தா டேபிள்ல ஃபுல்லா டாப்ஸ், ஜீன்ஸ், பேக், ஷூஸ், அப்படி நான் என்னென்ன அக்சசரிஸ் போடணுமோ எல்லாத்தையுமே எடுத்து ரெடியா வச்சிருந்தேன். கண்டிப்பா. ஸோ ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்து ஒரு இடத்துக்கு எப்படி போகணும், ஒரு ப்ரெசன்டபிளா இருக்கணும், இடத்துக்கு எந்த சூழ்நிலை பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து ஆக்சுவலி இந்த ஃபாரின் கல்ச்சரை பார்த்து நிறைய கத்துக்கலாம் அப்படிங்கறத வந்து அந்த கல்வியை நான் உணர்ந்தேன். ஒன்றும் இல்லை சார், இந்தியாவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என் பையனை ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ நார்மலாக நமக்கு ஷூஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான ஷாப் வந்து வேண்டா போகும். ஓகே. ஸோ ஷூஸ் ஒரு ஷூ வாங்கலாம் மினிமம் 2 இயர்ஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும், பிராண்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்து அப்படியே கொஞ்சம் ஓட்டியாச்சு. இப்போ திடீர்னு சவுதி வந்ததுக்கு அப்புறம் இவர்கிட்ட கேட்கலாம், அப்ப இந்த ஊர்ல எல்லாருமே ஷூஸ் போடுறாங்க, அதுவும் டிஃப்ரெண்ட் பிராண்டா இருக்கு அப்படின்னு சரி பையன் ரொம்ப ஆசைப்படானேன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல ஒரு ஷூ வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எங்க வெளியில கூட்டிட்டு போனாலும் சரி மனுஷங்களை பாக்குறத விட அவங்க காலை தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். என் பையன் பார்க்க முடியாது. அப்ப அதுல இருந்து வந்து ஷூஸ் பிராண்ட் இருக்கு, அது கண்ட்ரி என்ன கண்ட்ரில இருந்து ஆரிஜின் ஆயிருக்கு, என்ன ஸ்டார்ஸ் இருக்கு, குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது கேள்விகள் கேட்டிருக்கோம், இல்லைன்னு சொல்லல. பட் வந்து இந்த தேங்காய் இளநீல வந்துதா, இளநீ எதுல இருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கே தவிர இப்படி வந்து டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வைஸா இப்படி கொஸ்டின்ஸ் வந்து அவனுக்கு இந்த வயசுல கேட்கணும், ஒரு நாலேஜபிள் சோர்ஸ் அவனுக்கு கெயின் ஆகிற பேஸ் வந்து இந்த ஃபாரின் கல்ச்சரை பார்த்து அவனுக்கு கிடைச்சிருக்கு. கடைசியில தேங்காய் தரமா சொன்னா அவதான் சொல்ல. சரி என் பையன் வந்து ஏதோ ஒரு அறிவான விஷயத்தை நோக்கி டிராவல் பண்றான், சோ அப்படின்னு என் மனசுக்குள்ள ஒரு பூரிப்பு. கண்டிப்பா நல்ல விஷயம். எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா இப்ப இவரு சொன்னாரு ஊர்ல அவங்க திருவிழா வருது, கல்யாணம் வருது, நம்ம போய் என்ஜாய் பண்றோம், அப்புறம் ஏன் இங்க வந்து உட்காந்துருக்கான்னு கேளுங்க. ஐயோ திரும்பிங்க. ஏன்னா இந்த கேள்விக்கு வந்து உங்களால ஆன்சர் பண்ண முடியாது, இது யாருமே ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா பாதி சொத்தை மொய் வச்சு அழிச்சிட்டாரு. ஓ அப்படிங்களா? மீதி சொத்தை காப்பாத்தலாம் இங்க வந்திருக்காரு. ஓ மொய் வச்சு அழிச்சிட்டாரு. வேலைக்கான பாயிண்ட்டுங்க நோட் பண்ணிக்கங்க. லேடிஸ் எல்லாம் நினைச்சுங்க, ஜென்ஸும் யோசிச்சுங்க. ஏன்னா லேடிஸ் வந்து அவங்க வீட்டுக்காரங்க சம்பந்தப்பட்ட ஃபேமிலியில மொய் வைக்கிறதா கொஞ்சம் காண்டாவாங்க. அதே மாதிரி ஜென்ஸ் வந்து ஒய்ஃபோட ரிலேஷன்ல மொய் வைக்கிறதா கொஞ்சம் காண்டாவாங்க. இது உண்மையாக ஒரு நல்ல பாயிண்ட்டுங்க, அக்செப்ட் பண்ணி ஆகணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபாரின் கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ஸோட மட்டும் தான் இருக்கும். வெக்கேஷனுக்கு நம்ம பேரண்ட்ஸை கூட்டிட்டு வரோம். ஸோ அவர் என் முகத்தை பார்க்கணும், நான் அவர் முகத்தை பார்க்கணும், ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்படியே மீறி சண்டை போட்டு 2 days 3 days பேசாம இருக்காலும் வேற வழியே இல்லை, நாங்களே சமாளிச்சுக்கிறோம். இதே நம்ம ஊரா இருந்துச்சுன்னா போதுங்க, ஒரு சின்ன பிரச்சனையை ஊடி பெருசாக்கி அது டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க சூழ்நிலை இருக்கு. கைதட்டெல்லாம் ஒன்றும் லேடிஸ் பார்க்கணுமே, லேடிஸ் பார்க்கறது ஒன்று காணாம என்ன பிரச்சனையே பண்ண முடியா? வாஸ்தவம் வாஸ்தவம் நல்ல ஒரு பாயிண்ட். அப்புறம் குழந்தைங்களோட எஜுகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா தமிழ் வேணா இங்கிலீஷ் இது ரெண்டும் மெயினா கத்துக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்னு ஒரு மல்டி லாங்குவேஜ் சொசைட்டியை வளர்க்கங்காட்டி அவங்களுக்கு வந்து எல்லா விதமான லாங்குவேஜும் கத்துக்கணுங்கிற ஆர்வம் வருது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் அதிகம் ஆகுது, ஒவ்வொரு கல்ச்சருடைய பர்சனாலிட்டி கெயின் பண்றாங்க. ஸோ எப்படி வந்து மனுஷனுக்கு மனுஷனுக்கு கம்யூனிகேட் பண்ணணும், சர்வே பண்ணணும், விட்டு கொடுத்து போகணும், பலவிதமான டேலண்ட்ஸை வளர்த்துக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி உங்களுக்கே தெரியும். நம்ம இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், எதை பார்த்தாலும் பிறந்த குழந்தைகள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் பலவிதமான வன்கொடுமைகளை ஃபேஸ் பண்றாங்க. அது குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா பேச முடியாது. ஒரு பெண் குழந்தைய வச்சிருக்க நான் வந்து ஒரு சேஃபா ஃபீல் பண்றேன். ஸோ கடுமைகள் அதாவது தண்டனைகள் வந்து கடுமையா இருக்கும்போது ஒரு தப்பை செய்யணும் அப்படிங்கும் போதே அவன் யோசிக்கிறான். ஸோ அந்த இடத்துலயே வந்துட்டு அவன் தப்பு பண்றதை ஸ்டாப் பண்ணிடுறான். இப்போ என் பொண்ணு வந்து திரும்ப இந்தியாவுக்கு போவோமா அப்படிங்கும் போது போற சந்தோஷத்தை விட பயந்து அதிகமா இருக்கு. ஸோ இங்க வந்து அந்த சேஃப்டிக்கான முன்னுரிமை ரொம்ப அதிகமா இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பொழுது விடிஞ்சதுல இருந்து நைட் வரைக்கும்
பார்த்தாலும் சண்டை, கொள்ளை சண்டை, பஸ்ல சண்டை, ரோட்ல சண்டை, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை. ஆமா, நீங்க ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசுறீங்க. உங்களோட ஃபைனல் வாதத்தை வந்து ஒரு 2 செகண்ட் முடிச்சிட்டீங்கன்னா நான் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபாரின் கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா எதுவுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் போகணும். அடுத்தவனால நம்மளுக்கு என்ன தப்பு இருந்தாலும் சரி, கஷ்டம் இருந்தாலும் சரி, நான் வந்து அவங்ககிட்ட டீசன்சியா தான் மூவ் பண்ணணும். அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும், அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து புரிய வச்சு மூவ் பண்ணவே தவிர ஒரு மாதிரி நான் யாராவது தெரியுமா, என் பின்னாடி என்ன பவர் இருக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு யூஸ்ஃபுல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி மூவ் பண்ண மாட்டோம். ஸோ இப்படி மென்மேலும் வந்து நல்ல நல்ல விஷயங்களை பார்த்து கத்துக்கிறங்காட்டி குழந்தைகளுடைய ஃபியூச்சர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்பவே ஹை லெவல்ல இருக்குங்கிற ஒரு சிறப்பான விஷயத்தை நான் உணர்ந்து இந்த மாதிரி வெளிநாட்டு வாழ்க்கையே ரொம்ப சொந்தமானதை நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா அவங்க வந்து ரொம்ப அருமையாக அவங்க வாதத்தை அவங்க சொன்ன முக்கியமான விஷயங்கள் வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. நம்ம நாட்டில் ஒரு விஷயத்தை நம்மளால அக்செப்ட் பண்ண முடியல. இங்கே வந்து நம்மளாம் வந்து ஒரு வெளிநாட்டுக்காரங்களாக இருந்தாலும் இங்கே நம்ம அந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வந்து நம்ம அக்செப்ட் பண்ணலாம். இது எவ்வளோ ஹராஸ்மெண்ட் இருந்தாலும் மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் எஸ்பெஷலி வந்து இந்த உமன்ஸ் அண்ட் கிட்ஸ் சேஃப்டி வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ நம்ம வந்து மெச்சூர்டானவங்களுக்கு வர சேஃப்டி இஷ்யூஸ் வந்து நம்ம வீ கேன் ஏபிள் டு டீல் இட். ஓகே, ஆனால் வந்து கிட்ஸுக்கு ஒரு சேஃப்டியை வந்து இங்கே வந்து ரொம்ப 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 சீரியஸாக எடுத்துக்குவாங்க. அந்த வகையில் வந்து அவங்க சொன்ன ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து ஊரில் போனால் வந்து ஊரில் இருந்தால் வந்து அவங்க தான் சேவிங்ஸ் பண்ண முடியல. அவர் சார் வந்து மொய் வச்சே முடிச்சிருக்காரு. ஓகேவா? மெய்யால் வாழ்ந்த குடும்பத்தை விட மொய்யால் வாழ்ந்த அழித்த குடும்பமே அழிவுங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. சரியா? மொய்யினால் ஏற்பட்ட கஷ்டங்களை வந்து அவங்க மெய்யா சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சாமியோட நல்லா திறமையாக பேசுறீங்க, ரொம்ப நன்றி. அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம சொர்க்கமே இருந்தாலும் அது நம்ம ஊரே போல வருமா, அதாவது வேறு போல வருமான்னு பேசுறதுக்காக வந்து சௌமியா முருகானந்தம் வராங்க. தங்களோட வாதங்களை தரும். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம வந்து உலகத்துல எந்த மூல முடுக்கல போய் வேலை செஞ்சாலும் இல்ல எங்க போய் நம்ம வேலைக்காக போனாலும் ஒரு தாய்நாட்டுல இருக்கிற மாதிரி சந்தோஷம் எந்த நாட்டுல போய் இருந்தாலும் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. 1000 விஷயம் சொன்னா கூட நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம சுற்றுச்சூழல், நம்மளோட மொழி, நம்ம கலாச்சாரம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புது கலாச்சாரம், ஒரு புது மொழி, ஒரு புது என்ன சொல்றது என்விரான்மெண்ட், கிளைமேட்டிக் சேஞ்ச் எல்லாமே வேற. ஒரு மரத்தை வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு காட்டுல வளர்ந்த மரமோ ஒரு மிருகத்தையோ கொண்டு போய் ஒரு மிருகத்தை காட்டுல சுத்தி அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும். அதை நீங்க கொண்டு போய் ஒரு சூளை வச்சு 3 வேளை அதுக்கு சாப்பாடை கொடுத்து அதை ஏசி ரூம்ல வச்சிருந்தாலும் அது காட்டுல அது கண்டிப்பா கிடைக்காது. ஆனா எங்கேயும் மனுஷங்க வாழ்ந்துருக்காங்க. சரியா? நீங்க சொல்ற உங்க வாதங்கள் வந்து யாருமே அவங்க சொன்னாங்க ஒரு பிராண்டட் ஷூ, அப்புறம் பர்ஃபியூம், இதுதான் சந்தோஷம், இது குழந்தைகளுக்கு இதுதான் சந்தோஷம். ஒரு தாத்தா பாட்டி கூட வளர்றது, ஒரு அத்தை மாமா கூட இருந்து அத்தை பசங்க மாமா பசங்க எல்லாருக்கும் சேர்ந்து விளையாடுறது, இதெல்லாம் நம்ம பசங்க மிஸ் பண்றாங்கல்ல, அது எப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட அப்பா அம்மா வந்து திடீர்னு ஒரு நாள் போன் பண்ணி எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்றாங்க. அப்போ நம்மளால உடனே கிளம்பி போக முடியுமா? இந்த வாழ்க்கை எப்படி வந்து நமக்கு வந்து சொர்க்கமா இருக்கும். நீங்க 1000 வசதி செஞ்சு கொடுங்க உங்க அப்பா அம்மாக்கு. அத்தை மாமா தான் வந்து மாமியார் மாமனார் சொன்னாங்க. எல்லாரும் தான் நீங்க அவங்களுக்கு வந்து ஊர்ல இருந்து வாங்கிட்டு போய் எல்லா பொருள் கொடுங்க, எல்லாம் கொடுங்க. ஆனா ஒரு அப்பா அம்மாக்கு நம்ம கூட இருக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, கூட இருந்து அப்பா லீவ் விட்டானே. இப்ப முக்கியமா வந்து நான் சொல்றேன், இந்த இருக்கிற லேடிஸ் கூட சொல்றேன், நான் வந்து 2 நாள் உடம்பு சரியில்லை, எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன், நீங்க ஒரு ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன், அந்த மாதிரி போக முடியுங்களா? அப்ப எப்படி சொல்றோம் நீங்க சொல்றீங்க? இத சண்டை நீங்க வந்து ஆக்சுவலா வந்து ஒரு பிக் பாஸ் வீடு, சண்டை போட்டாலும் எது பண்ணாலும் திரும்ப அதே பிக் பாஸ்ல வந்து அடிக்கடி தூக்கிடுவாங்கம்மா. நீங்க என்ன கஷ்டப்பட்டாலும் அந்த ஆளை தான் மாத்தாங்க. ஆப்ஷன் இல்லை. சரியா? கடைசியா நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். என்னன்னா ஒரு திருமணமாயி ஒரே மாசத்துல மனைவியை விட்டுட்டு வர ஒருத்தர், இல்ல பிறந்த குழந்தைய பார்க்க கூட போக முடியாம இருக்கிறவங்க, இல்ல அப்பா அம்மா உடம்பு சரியில்லை நம்மளால உடனே போக முடியலன்னு நினைக்கிறவங்க, பிறந்த குழந்தைய பல மாசங்கள் கழிச்சு போய் பாக்குறவங்க தான் எப்படி வெளிநாட்டு வாழ்க்கை வந்து ஒரு வந்து சொந்தமா இருக்க முடியும். காசுக்காக மட்டும் வேற வழி
மனைவி, குடும்பம், குழந்தைகள், வயதான அப்பா அம்மா, உற்றார் உறவினர்கள், சொந்த வீடு, இடம், நிலம், காடு எல்லாத்தையும் விட்டுட்டு வரவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த வெளிநாட்டு வாழ்க்கை சொர்க்கமா இருக்கவே இருக்காது. தமிழ்நாடு மட்டும்தான் சொர்க்கமா இருக்கும் என்று நான் என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சௌமியா வந்து அவங்க சொன்ன இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு வழிகள் இருக்குது. ஓகே, நம்மலாம் வந்து ஒரு கடவுளோட புண்ணியத்தில் வந்து நம்மளாம் குடும்பமாக இருக்கோம். இங்கே எவ்வளவோ பேர், கோடிக்கணக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை விட்டுட்டு, மனைவிகளை விட்டுட்டு, அம்மா அப்பாவை விட்டுட்டு இங்கே வந்து தனியாக வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தேசத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சொற்கள் வரலாம், எந்த ஆங்கிள்லையும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தானா போய் தேர்ந்தெடுக்க ஒரு நரகம் தான் சொல்லுவோம். ஓகேவா? ஆனால் குழந்தைகள் இல்லாமல் நம்ம யாருமே வர முடியாது. எல்லாத்துக்கும் நம்ம எல்லாரும் குழந்தையோடு இருக்கோம், மனைவியோடு இருக்கோம், அம்மா அப்பாவோடு இருக்கோம். ஈவன் நம்ம போய் பார்த்துக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து 2 வருஷம் 3 வருஷம் ஈவன் இந்த ஆண்டு ஜீவிதம்னு ஒரு படம் வந்திருக்கு. நான் அந்த படத்தை பார்க்கல. நம்மளோட கூட இருக்கவங்க சொல்ல ஒரு அந்த படத்தில் வந்து ஒரு உண்மையான ஸ்டோரின்னு சொல்கிற போது அது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு தொழில். அவங்க வந்து ஒரு வெளிநாடு வாழ்க்கைங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போய் அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட உண்மைகள் உண்மையாக நடந்தது. நம்ம பக்கத்து மாநிலம் கேரளாவில் நடந்தது. ஓகேவா? வெளிநாடு வாழ்க்கை நரகம் தான் அப்படிங்கிற ஒரு நம்ம வாதத்தை வந்து சௌமியா வந்து திறமையாக வச்சாங்க. ஓகே, அவங்களுக்கு பதிலளிப்பு விடுறதுக்காக வந்து நம்ம பிரியாவை வந்து இல்லை என்னதான் கஷ்டப்பட்டாலும் வெளிநாடு தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரே வாதத்தோட வந்து இப்போ வந்து பிரதிவாதத்தை வச்சு தன்னோட கருத்துக்களையும் தெரிவிக்க போகிறாங்க. அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள், நம்ம கருத்துக்களை தெரிவிக்கலாம். சத்தமா பேசினா தான் வந்து வெளிநாட்டு தெரியும். நான் வந்து இங்க வந்து பார்த்துக்கேன். ஒரே ரீசன் வந்து இங்க வந்து தனியா நான் சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து நான் ஹஸ்பண்ட் வேற இருக்காங்க, நானும் பசங்க மட்டும் இங்க இருக்கோம். இங்க வந்து எல்லாமே நானே தான் பார்த்துக்கிறேன். எனக்கு தனியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வருது, போனஸ் வருது. எனக்கு மட்டும் இல்லாமல் என் பசங்களுமே வந்து கொஞ்சம் எல்லாமே சப்போர்ட்டாக இருக்காங்க. எல்லாமே அவங்களே கொஞ்சம் கஷ்டம், அவங்களுக்கும் நம்மளால கஷ்டமா புரியுது. இப்போ ஆஃபீஸ் இங்கே உட்காந்துட்டாரு, எவ்வளோ பணம் சேஃபாக இருக்காங்க இந்த இங்கே சொல்லிட்டு அப்படியா? நினைக்கிறேன் மேல போகிற ஹஸ்பண்ட் தான் வந்து லாஸ்ட்ல ஃபைனல் முன்னாடி நீங்க ஏதாவது நோட் பண்ணீங்க, அப்புறம் நீங்க ஏதாவது பேசுனா தெளிவா பேசுறாங்க. நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது பிரச்சனை இல்லை, பாத்துக்கிறேன். கேட்டா ஊர்ல வந்து இந்த அளவுக்கு சேஃபா செக்யூரா இருக்க முடியாது. தனியா தனியா இருக்கிறேன், அங்க தனியா இருக்கிறது, இங்கே நீங்க தனியா இருக்காங்க. உண்மையா வாஸ்தவம். அப்புறம் சௌமியா சொன்னாங்க ஷூ இதெல்லாம் வாங்குறதெல்லாம் ஒரு லைக் பண்ணேன். ஏன் அவங்க பசங்க கேட்டால் அவங்க வாங்கிக்க மாட்டாங்களா, வாங்கிக்காம இருக்காங்க. இவ்வளோ பேர் அவங்க ஏன் இந்தியா வேலை இங்கே வந்துருக்காங்க. பசங்க கேட்டாங்கன்னா மணி வியாபாரம் வாங்கிட்டு சொல்லி அவங்க வெளில அனுப்பிட்டாங்க. சைலண்டா இருக்கியா வெளில போயிட்டாங்க. அப்புறம் வீட்டுல இருக்காங்க மாமியார் வந்துருக்கு. 2 நாள் நான் ஃபோன் பண்ணி எங்க அத்தை கேட்பாங்க, என் நாத்தனா கேட்பா. உங்க நாத்தனாரா? அவங்க பையனை போய் தர மாட்டாங்க, இதெல்லாம் போயிடுவாங்க. ஐயோ தூரமாக பையன் அவங்க பாசமா இருக்காங்க. இப்போ அவங்க பார்க்க ரொம்ப பாசமா வச்சுக்கிறாங்க. நான் ராஜ மரியாதை மாமியார் பேசுவாங்க. ராஜ மாதாவையும் ராஜ மரியாதை. அப்புறம் இன்னும் என்னன்னா ஊர்ல வந்து நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு மட்டும் இல்ல, தெருவில் உள்ளவங்களுக்கு வைக்க வேண்டியது. பதில் சொல்லுமா? ஏப்பா பக்கத்துல உள்ளவங்க பராமரித்து நாங்க எங்க போற வரோம், எங்க தெருவில் எங்கேயோ என்ன சொல்லுவாங்க, பீஸா சாப்பிட்றதுக்கு எனக்கு ஃபிளைட் பிடிச்சி போறதுக்கு குரூப் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைவலி விட்டா கொஞ்சம் கூட சாதகமாவா? எங்க போற வரோம் அதை வெளிநாட்டுல ஒரு மரியாதை வேணாமா? அது மட்டும் இருக்காது. 2 மாசமா நான் கண்ணீர்ல ஊட்டிட்டேன்னா நீங்க எல்லாமே பாட்டில இருக்கு இல்ல கோயம்புத்தூர் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி உங்க ஹஸ்பண்டோட பெருமை அப்படிதான் நீங்க 2 டைம் சும்மா உரிமை இருக்கிறாங்க. மேக்ஸிமம் நைட்ல ஊற்றுறது அந்த மாதிரி பண்றதுனால வீட்லயே ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரி வீட்டுல போடுங்க இங்க நம்ம என்ன பண்ணாலும் யாருக்கு தெரியக்கூடாது. நம்ம ஆசைப்பட நம்ம செஞ்சுக்கோங்க.
அத்தைக்கோ இல்லைன்னா அம்மா அப்பாவுக்கோ நாட்டுக்கோ பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. டிஸ்டன்ஸ்ல தம்பி. தனியா இருக்கிறப்ப ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நினைக்கிறத செய்வோம். ஃப்ரீடமா இருக்கும் இல்லைங்களா? முதல்ல சொந்த கதை ஒன்று பக்கத்துலயே வராதுன்னு நல்லா கவனிச்சுட்டாலுமே ஒரு 10 years once எல்லாம் இருக்கும். கண்டிப்பா ஆனா இங்க இருக்கிறப்ப அந்த ஏரியில காசு ஜாஸ்தியா வேலை கண்டிப்பா உங்களுக்கு ஆயிடுச்சு. உங்களோட ஃபைனல் வாதத்தை வந்து வச்சிருங்க. இன்னொன்று என்னன்னா இந்த பசங்க வந்து அவங்களா படிக்கிறாங்க. நம்ம ஸ்கூல்ல மாதிரி வந்து முன்னாடி மாதிரி ஸ்கூல் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இல்லை. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா படிக்கிறாங்க. புரியுங்களா? படிக்க வச்சா தானே ஆன்லைன் கிளாஸே விட்றாங்களா? அவங்க தான் படிக்கணுங்கிற அக்கறை வருது. வந்து சாட்டர்டே சண்டேயோட ஸ்கூல் வச்சுக்கிட்டு இங்க காசு பண்றாங்க. சாப்பிட இல்லாம பிள்ளைங்க படிக்கிறாங்க. அது வேலைதான பாயிண்ட். மல்டிகல்ச்சர் டீமோட பழகிறதுனால மல்டி லாங்குவேஜ் கற்றுக்காங்க. நம்மளுமே வந்து வேற லாங்குவேஜ் பேச தெரியலனா கூட அவங்க ஹிந்தி எல்லாம் பேசுறப்ப கடைக்கெல்லாம் போறப்ப முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. வேல்யூ ஆடல். அதனால நிறைய அட்வான்டேஜ் இருக்கு இங்க இருக்கிறதுல. கண்டிப்பா தன்னோட வாதங்களை வந்து பெரியவர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக வச்சாங்க. சொந்தக்காரங்களால் ஏற்படும் பிரச்சனைகள் அதை வந்து இங்க இருந்தா நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப முக்கியமா வச்சாங்க. எப்பவாவது ஒரு நாளைக்கு வேடந்தாங்கல் பறவை மாதிரி ஊருக்குள்ள வேல்யூ அந்த பறவை அங்கேயே இருந்துச்சுங்க போய் அந்த மாதிரி கண்ணி வச்சு முடிச்சுட்டுவாங்க. ஏதா அப்பப்ப வந்துட்டு தன்னோட வேலையை முடிச்சுட்டு போகுதா அதனாலதான் அதுக்கு வேல்யூ இருக்கு. வேடந்தாங்கலுக்கே பெருமை. அது மாதிரி வந்து வாதங்களை வந்து நம்ம வந்து எப்பவுமே மதிச்சுதான் ஆகணும். எந்த பக்கம் வேணாலும் சரி ரெண்டு பக்கம் நல்ல திறமையா பேசுறாங்க. பெரியவங்க வந்து அவங்களோட வாதங்களை ரொம்ப திறமையா வச்சாங்க. சொந்தக்காரங்கள் தொந்தரவுகள் சொல்ல முடியாது. அன்பு தொல்லைகள் அப்புறம் வந்து நட்பு சுட்டுதலாம் இப்ப புதுசாக வச்சிருக்காங்களே நட்பு சுட்டுதல் அது வந்து அதெல்லாம் வந்து எங்கிருந்தா இல்லைன்னு சொல்லி வந்து ரொம்ப முக்கியமா அவங்க இது பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப பலம் தைரியமெல்லாம் வந்திருக்காங்க. வந்ததுனால ஊர் இருக்கப்போ ரொம்ப பயந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தனியா இருந்து எழுத்துலாம் பேசுறாங்களா? உங்களையே கவுண்டர் பண்ணாங்களா? ரொம்ப கஷ்டமாச்சு. நாம எல்லாரையும் அவங்களை கவுண்டர் பண்ண முடியல. சரி அவங்கள வாதங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. இப்ப மறுபடியும் வந்து சொர்க்கமே இருந்தாலும் நம்மளுடைய தான் போல வருமா அப்படின்ட்டு அவங்க பிரியா சொன்னதுக்கெல்லாம் வந்து வாதம் அதுக்கப்புறம் வந்து பிரதிவாதங்களை வந்து வைக்கிறதுக்கு திரு சீனிவாசன் அவர்களை வந்து பேசுமாறு வேண்டுகோள் கொடுக்கிறேன். மாலை வணக்கம். நீங்க பேசுங்க. உங்களுக்கு எப்படி பேசுறோமா பேசுங்க. நான் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். டைமிங்ல பேசிக்க வேண்டியதுதான். அப்புறம் இப்பதான் பேசுறீங்களா? பேசவே இல்லைங்க. அம்மானிகள் முறை சொல்லிட்டாரு. அந்த தலைப்பிரியை வெற்றியாக கொடுத்துருக்கோம். ஒரு நிமிஷம் நீங்க பேசுறது வந்து ரொம்ப கம்மியா கேட்குது. ஒரு சத்தமா பேசுங்களா? அவங்க எல்லாம் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பேசவே கத்துருக்காங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? தலைப்பு வாசிக்கிறது கிளியா தெரியுது. சொல்லுங்க. சொர்க்கமே என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா? அது சொர்க்கமே ஒரு நல்ல ஃபீல் இருக்கு. அதுலேயே எல்லாம் புரிஞ்சுக்கலாம். நம்ம ஊரோட சுதந்திரம் வந்து எங்களை வந்து நம்ம கூடி பல நாளும் யாரோ 2 years கூட இருப்போம். தென் அகைன் திருப்பி நம்ம ஊரில் வந்து நம்ம சொன்னவங்களோட நம்ம வந்து எவ்வளோ சொத்து வச்சுருந்தாலும் அது வந்து ஊரோட உண்மையான ஆங்கிலத்தை பார்த்து பேசிக்கிறாங்க. அதுக்கு உண்மையான அனுபவிக்கணும்னா நம்ம ஊரில் வந்து அதை சொல்ல முடியும். இங்கேயும் கடற்கரையாக இருக்குது. காஸ் மரவர் கோயில் இங்கெல்லாம் போய் அனுபவிச்சுக்கலாங்க. அப்போ அது எல்லாம் செலவு. ஸோ அது வந்து வெளிநாட்டு வாழ்க்கைக்கு ஒரு சொல்லுவாங்க காணொலி அப்படிம்பாங்க. கண்டிப்பா அது வந்து பார்க்க நல்லா பண்ணும். பட் அது வந்து அனுபவிக்க எனக்கு இருக்க முடியாது. தென் உறவுகள் பற்றி சொல்லணும்னா இந்த உறவுகள் வந்து அந்த மாதிரி கண்டுவது தான். எல்லாருமே ஒரு நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஏதாவது பண்ணுவாங்க பேரண்ட்ஸு அவங்க வந்து எப்பயுமே நம்ம ஊரோட இங்கே என்ன அதிகமாக கிடைக்கும். நீ வந்து பைசாக்காக வந்துடும். என்ன சம்பாதிச்சாலும் அது பேக் டு இந்தியா பேக் தான் போகுது. இங்கே ஸோ உண்மையாக சந்தோஷம் அப்படின்னா நல்லா பண்ணிட்டு. ஸோ
அடியில் அந்த அப்படி சொல்லிவிட்டாங்க நம்ம ஊர் சொன்னாங்க ஐ திங்க் வந்து இந்த அளவுக்கு வித்தியாசத்துக்கு போக முடியாது தங்களுக்கு தெரியாத அந்த பெரிய வார்த்தை இல்லையா? ஸோ இது பணமே முக்கியம் இல்லை. ஸோ எவ்வளோ சொத்து இருந்தாலும் அது சந்தோஷப்படாது. அது எப்பவுமே வந்து நம்ம சொந்தங்களோட இதெல்லாம் வந்து சந்தோஷப்படாது. கண்டிப்பா சொந்தங்கள் வந்து முக்கியமானது. இது சீனிவாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாதங்களை வந்து காசு முக்கியம் இல்லை கூட இருக்கிறது அப்படிங்கிற வருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் வந்து காசை சம்பாதிச்சாலும் சொந்தங்களை சம்பாதிக்க முடியாது. ஆனால் நட்புகளை சம்பாதிக்கலாம். நட்புகள் வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம சம்பாதிக்கலாம். நட்புகளை சம்பாதிக்கிறது ஒரு வன்முறை இல்லை. சொந்தங்களுக்கு தான் வன்முறை இருக்குது. மாமன் மச்சான் அத்தை மாமா பெரியப்பான்ட்டு அப்பாவுக்கு 2 தங்கச்சி இருந்தால் அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து சித்தியே நம்ம சொல்ல முடியாது. முதல் சித்தி 2வது சித்தி. நட்புக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு இது இல்லை. நீங்கள் எவ்வளோ நட்புகள் வேணாலும் நீங்கள் சம்பாதிச்சுட்டே போகலாம். ஓகேவா? 5 மினிட். ஸோ அந்த வகையில் வந்து சொந்தங்கள் முக்கியம் தான், நட்புகளும் முக்கியம் தான். அந்த வகையில் வந்து நம்ம சிஸ்டம் இருக்கு இல்லை இருக்கா ஒருத்தர போல. அடுத்தது வந்து என்னோட பெருசா ஒருத்தருக்கு வந்து ஒரு யார் இந்த சௌந்தரியா சந்தோஷம் தான். சரிங்களா? அவரு தான் வந்து வெளிநாடு தான் சொர்க்கங்கிற ஒரு தன்னோட தலைப்பை வச்சுக்கிட்டு அவங்களோட வாதங்கள் பிரதிவாதங்கள் தத்துவங்களையும் சேர்த்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என்னோட அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த வேண்டுகோள் இன்றைய பொங்கல் விழாவில் சிறப்பாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கும் திரு மோகன் அவர்களே வாழ்த்துக்கள். எங்களுக்காக பேச வந்திருக்கும் எதிரணியினரே உண்மையாவே நல்ல நல்ல ஒரு வரவேற்புறீங்க. உங்களுக்காக பேச வந்திருக்கேன். எங்கள் அணியினரே மற்றும் நமது அனைத்து உறுப்பினர்களே உங்களுக்கு வந்து கைவான வணக்கம். இப்போ நம்மளுடைய பழைய சித்தர்கள் அந்த லைன்ல போவோம். கனியன் பூங்குறல அன்னைக்கு அவர் வந்து சொல்றாரு, எல்லை கடந்து நீங்க போங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே நிம்மதி இருக்கு, சொர்க்கம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரும் ஊரே யாரும் தீவிர நன்று பிரச்சனை அது நம்மளே ஏற்படுத்திதான் உண்டு. அது நம்ம ஊராக இருக்கட்டும் வெளிநாடு இருக்கட்டும். இல்ல போ சொல்ற மாதிரி ஏதாவது வாழ்த்துக்கள் இருக்குங்களா? அதுக்கப்புறம் வந்து எவ்வூராயினும் அதுக்கு எவ்வூரு எவராயினும் அவர் எவ்வூரு சொன்னது கனியும் போகிறார். உண்மைதான். அதுக்கப்புறம் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா வெளிநாட்டும் சொர்க்கம் தான். புரிஞ்சுங்க, உள்ளூர்லயே இருக்காதீங்க, உள்ளூர் மட்டுமே சொர்க்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப 3 பேர் வந்து பேசினாங்க. அதுலயும் வந்து செல்வமையா அவர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன பாத்தீங்கன்னா பேச வேண்டியது சொல்றதுக்கு எதிராக, அதாவது நம்ம ஊர்ல சொல்றேன். ஆனா வந்துருக்கிறது பாத்தீங்கன்னா வெளிநாட்டு போல சரிங்களா? சோ அந்த அளவுக்கு வந்து அது வந்து வெளிநாட்டு நேசிக்கிறாரு அப்படின்னா அவர் அங்க நிறைய இருந்துக்கூடாது. சரி, அவர் வந்து அங்க போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து சில விஷயங்கள் சொன்னாரு. சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா? அதை பாடினது ராமராஜும் கௌதமியும். இன்னைக்கு அவங்களோட நிலைமை எப்படி இருக்கு? அதே அவங்க பாடினது ஒரு நாடு எப்படி இருக்கு? கண்டிப்பா நல்லா இருக்கு. அதனால வெளிநாடே சொர்க்கம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஐயா சொன்னாரு, நம்ம ஊர்ல வந்து பஸ்ல வந்துட்டு அந்த தொங்கிட்டு போறது அப்படி நின்றுட்டு அப்படி போறது அப்படிங்கிறது அது பாட்டு ஒன்று தலைவருக்கு நம்ம அதுக்கெல்லாம் பொண்ணுக்கெல்லாம் முன்னாடி இருந்தா தானே வந்து தொங்கிட்டு போக முடியும். பசங்க இருந்தா ஓகேவா? அதுக்கு வந்து இந்த ஊர்ல வந்து பஸ்ல போய் அந்த ஃபீல் எதிர்பார்க்கிறாரு. அந்த ஊர்ல வந்து பீச்சு போயிருந்தோம், மெட்ரோல போயிருந்தோம். அதே பஸ்ல போய் தான் எப்படி கிடைக்கும்? பொண்ணு ஒண்ணு வந்து தொங்குற மாதிரி ஒண்ணு வாய்ப்பு இல்லையே. நான் பார்க்கவே இல்லை. எதாவது இருக்காது ஒண்ணும் இல்லையா? ஆமா, அதுவே அது பொண்ணா பையனாலே தெரியாது. அது வேற அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஊர்லாம் வந்து ரைஸ் விளையுது, நம்ம ஊர்லாம் வந்து என்னோட நுங்கு எல்லாமே கிடைக்குது, சூப்பரான சூப்பருங்க. அந்த ஊர் மண் வளர்த்துக்கு அதான் கிடைக்கும். இந்த ஒரு பேச மாதிரி கிடைக்கியா? இந்த ஊர்ல வந்து உங்களுக்கு விவசாயத்துல எல்லாமே கிடைக்குது. இங்க என்ன கிடைக்கல? மார்க்கெட் போனீங்கன்னா எல்லா விஷயமே கிடைக்குது. பப்பாளி இருந்து தாக்கா இருந்து இங்கே எல்லாமே விளைவிக்கிறாங்க. அவர் ஃப்ரெஷ்ஷா வளர்ந்து ஃப்ரெஷ் அதே நாங்கள் வந்து பொறிச்சு சாப்பிடணும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கடவுளை சொல்றாங்க, ஜூல இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம வந்து வெளிநாடு அப்படின்னா அது வந்துட்டு நம்ம ஒரு
சிங்கத்தை வந்து கொண்டு கூட வச்சு இதுதான் வந்து உனக்கு வெளிநாடுன்னு சொன்னா இருக்கு அப்படின்னாங்க. இன்னொன்னு சொன்னாங்க, எது வந்து சரி நம்ம ஊர்ல சொந்த பந்தம் அதை அவங்களே சொன்னாங்க. ஸோ சொந்த பந்தத்துல இருக்கிற அது சரியா, அவங்க இருந்து வெளியில வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கிற இந்த வெளிநாடு இது சரியா? அது பாசிறை, இது பாரசீக சிறை. ஓகேவா? சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க, ஊருக்கு நம்ம வந்து போனோம் அப்படின்னா கன்னியாகுமரி மூலியமா வந்து எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு அப்படின்னாங்க. உண்மையை சொன்னேன், ஊருக்கு போனீங்கன்னா அவங்க எல்லா பேருமே வந்து மினிமம் ஒரு 5 பேர் வந்து என் பையன் இப்படியா வெளிநாடு போங்க அப்படின்னு 5 பேர் சொல்லாம இருக்க மாட்டாங்க. வேலை வாய்ப்பு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அங்க கஷ்டம், இங்க தான் சொர்க்கம், இங்க போனா பையன் பொழைச்சுமா நல்லா இருப்பான், அப்படி ஃபியூச்சர் வந்து தப்பிச்சிடும். ஸோ அதை வந்து அது எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய வெளிநாடு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை வந்து அமைச்சு கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து நம்ம ஊரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு வீட்டை விட்டு நம்ம வெளியே போய் ரிட்டர்ன் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய நம்மளுக்கு சங்கங்கள் இன்கம் நிறைய இருக்கு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபேமிலி எடுத்து போனீங்கனாலே அது முக்கியமா இந்த வீட்டுக்கு அப்ரூவ் ஆகியா இல்லை அது அம்மாவோட பேர்ல இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. இதை தாண்டி நீங்க வந்து ஒரு பேங்க் போறீங்க, ஒரு இடத்துல நீங்க வாங்குறீங்க, அந்த அப்ரூவல் வாங்குறீங்க அப்படின்னா லோன் போட்டு வீடு கட்டிங்க அப்படின்னா அந்த வீட்டை ஒழுங்கா கட்ட மாட்டாங்க. சொந்த கதை வருவா, என்னோட மாத்துமா படிக்கட்டு இங்க போகணுமா மாத்துமா கஷ்டத்து மக்கள் அப்படின்னா லோன் ஆயிடும். அந்த லோனை நீங்க போய் எடுத்துட்டு வந்து வீடு கட்டி முடிச்சுன்னு அதே சொந்தக்காரங்க இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு எதிராக பேசுவான், இவன் கடை வச்சிருக்கான் போகாத கடை கேட்பான். அவன் தான் ஐடியாவே கொடுத்தது இப்படி கட்டுங்க அப்படி கட்டுங்கன்னு அவனே நம்மள அவாய்ட் பண்ணுவான். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஊர்ல வந்து நிம்மதி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அவ்வளோ ஒரு சிக்கல். பட் இங்க வந்தீங்க அப்படின்னா இங்க எந்த டென்ஷன் கிடையாது. நம்ம வந்து சீரியஸ் இருப்போமாக அளவான நண்பர்கள், நல்ல மனிதர்கள், நல்ல ஒரு இயற்கையான ஒரு சூழல். இன்னொரு விஷயம் சொல்ல போனா நம்மளுடைய பண்புகளை வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம். கரெக்டுங்களா? இல்லைன்னா நீங்க ஒரு சிக்னல் நிற்கிறீங்க, ஒரு காருக்கு இது ஒரு கரெக்டா நிற்கிறீங்களா? நம்ம ஊர்ல அப்படி நிற்க முடியுமா? எல்லாரும் அந்த ஒரு கரெக்டா அந்த வெயிட் போர்டு முன்னாடி நின்றுப்பாங்க, 3 வண்டி ஒரே இடத்துல நிற்கும். அதான் பார்த்தா ரெண்டும் வந்து இங்க நிற்கிறோம். நம்ம ஊர்ல சரி அந்த அளவுக்கு வந்து நம்ம மாற்றிக்கிறோம். ஒரு இடத்துல கிளீனா வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து விட்டு கொடுத்து போகணும், ஒத்து போகணும், சண்டை போடக்கூடாது, பொறுமையா இருந்து அதை எப்படி டீல் பண்ணணும். கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம உடனே வந்து நம்ம வந்து அவங்க போய் சண்டை போட கிடையாது. நீங்க ஊர்ல இருந்தா இந்த மாதிரி ஒரு பட்டிமன்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குமா? கண்டிப்பா கிடைச்சிருக்காது. ஆனா நான் வாங்கிருப்பேன். வாங்கிருப்பீங்க, நீங்க மட்டும் பேசிருக்கீங்க, பேசி வாங்கிருப்பேன். சோ இந்த வாய்ப்பு வந்து நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருக்குது அப்படின்னா அது ஒரே காரணம் நம்ம வெளிநாட்டில் இருக்கிற ஒரே ரீசன் தான். ஸோ நம்மளுக்கு வந்து வெளிநாடு தான் சொர்க்கம். ரொம்ப அருமை, ரொம்ப அருமை, ரொம்ப நன்றி. திரு சந்தோஷம் நம்மளோட வாதத்தை வந்து திறமையாகவும் யதார்த்தமாகவும் சொன்னாரு. இது நம்ம ஊர்ல இருந்தோம்னா நம்ம எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் ஃபாலோ பண்ணதில்லை. அதையும் வெளிநாட்டில் இருந்தோம்னா நம்ம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்போ வந்து நம்ம இந்த பட்டிமன்றத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஜட்ஜ்மெண்ட் சொல்றது ஒரு முக்கியமான கதை. நானும் வந்துட்டேன், இதெல்லாம் சொல்லிதான் அது மூணு நான் உண்மையை தான் சொல்லிடுறேன். அதாவது இந்த பட்டிமன்றத்தை நிறைவு பண்றோம். 2 தரப்பு வந்து தன்னோட வாத பிரதிவாதங்களை வந்து நல்லா வச்சாங்க. வெளிநாட்டில் வாழ்றதுனா சந்தோஷம், நிம்மதி, தொலை இல்லை அப்படின்னு ஸ்ட்ராங்கா ஒரு டீம் நிக்காம 2 வருஷம் லீவ் வருவாங்க. ஃபைனல் எக்ஸிட் பேங்களோட ஒரு டீம் இல்லை நான் சொந்த ஊர்ல வாழ்றதுதான் இதான் நிம்மதி, உண்மை, அதெல்லாம் என் சந்தோஷத்தை அடைவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதோட இருக்காங்க. மோகன் அவர்களே, நீங்க பத்தி ஜட்ஜ்மெண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணீங்க, உட்காந்துங்க வாங்க நான் அப்புறம் வெளிநாடா உள்நாடா நீங்க பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கவங்களை கேட்டீங்கன்னா நம்ம வெளிநாட்டுக்கு போனதுதான் சந்தோஷம், அங்க போனாதான் போகும். இங்க இருக்கவங்களை கேட்டீங்கன்னா நம்ம ஊருக்கு போனாதான் சந்தோஷம், இங்க இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டோம் இப்படின்னு சொல்லி நாமளும் ஊருக்கு போக மாட்டோம். வெளிநாடு போனாதான் சந்தோஷம் வந்து அவங்க வெளிநாடு போக மாட்டான். 2 பேரும் அவங்கவுங்க ஏரியாவில் தான் இருப்பாங்க. சரியா? தேவைகள் அதிகமான கப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பொருளாதார தேவை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது வந்து நம்மளுக்கு தேவையான
கமிட்மெண்ட்ஸ் அது அதிகமா இருக்கப்போ வந்து நம்மளோட பொருளாதார தேவைகள் அதிகமா இருக்கு. நாம இங்க வந்துட்டு வந்து சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பொருளாதார தேவை மட்டுமே தான் அப்படின்னா வேற எதுவும் இல்லை. சரியா? இப்ப இதே நம்ம நல்ல ஒரு வெல் ரிச்சு வெல் இதா இருந்தோம்னா நம்ம ஊழியர் இருக்கலாம். இங்க வரணுங்கிற அவசியம் நமக்கு எந்த ஒரு காலத்தையும் இல்லை. நாம அங்க வந்துருக்கிறது நமக்காக இல்லை, நம்ம குழந்தைங்களுக்காக, நம்ம குழந்தைங்களோட ஃபியூச்சருக்காக. இப்ப நீங்க இதையே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன், என் குழந்தைக்கு அவ்வளவு பெரிய எனக்கு ஒரு சாதாரணமான வாழ்க்கை இருந்தா போதும் அப்படின்னா நீங்க ஊழியர் இருக்கலாம். நீங்க உங்க வாழ்க்கையை கூட்டு வந்துட்டு இங்க வச்சுட்டு நான் வந்து என் குழந்தைக்காக வர என் வாழ்க்கையை பெறணும் நீங்க சொல்லிக்கிறீங்க. சரியா? அது சிம்பிளா சொல்ல போனா பொண்டாட்டி வேணும்னா தாயை பிடிச்சுதான் ஆகணும், மனைவி வேணும்னா தாயை பிடிச்சாகணும், துணை வேணும்னா மனைவி பிடிச்சுதான் ஆகணும். மனைவி வேணா தாயை பிடிச்சாகணும், துணை வேணா மனைவி பிடிச்சாகணும். இதுதான் வந்து அதாவது ஒண்ணு வேணும்னா மனைவி கொஞ்சம் தமிழ் புரியதான் சொல்றேன். தாய் நமக்கு மனைவி, ஒரு பையன் வந்து ஒரு 28 வயசு ஒரு வாலிபன் வந்து தனக்கு வந்து ஒரு மனைவி வேணும்னா தன் தாயை பிரிஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. அதுக்கு முன்னாடி தன் தாயை காமிச்சு எல்லா பாசத்தையும் வந்து இப்ப வந்து மனைவி ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? அதே மாதிரி அடுத்த துணைவி வேணும்னா செகண்ட் ஏதாவது செட்டப் பண்ணா மனைவி கொஞ்சம் பிரிஞ்சுதான் ஆகணும். அது ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ரமைஸ் பண்ணாதான் அந்த வாழ்க்கையை ஓடும். அந்த லாஜிக் தான். ஸோ அப்ப வந்து நமக்கு ஒரு தேவைன்னா நாம வந்து பண தேவை, அதுக்காக வந்து நாம சில சந்தோஷம் துக்கங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம இந்த ஊருக்கு வரோம். சரியா? அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வயசுல இருக்கவங்க வந்து நம்ம ரொம்ப உண்மையிலுமே வந்து நம்ம இயங்குவோம். நம்ம ஏன் சொந்த ஊருக்கு போகல அப்படின்னு. இதே நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா எனக்கு சவுதி தான் பிடிச்சிருக்கோமா, ஏன்னா அவன் இங்கதான் வாழ்ந்துருக்கான், அவன் நினைக்கிறான் இங்கதான் சொன்னது. இப்ப இங்க இருக்க யாருமே வந்து அவனுக்கு வந்து பிளட் ரிலேஷன் இல்லை. சரியா? ஆனா அவன் கூப்பிடுறது வந்து அத்தை மாமா அப்படின்னு அவன் ஒவ்வொருத்தரும் உரிமையோட சொல்றான். சரியா? ஏன்னா அவன் இங்க வாழ்ந்துருக்கான். நாளைக்கு அவன் ஊருக்கு போனா சொந்தங்களோட மிக்ஸ் ஆக மாட்டான். அவன் ஊருக்கு போனாலும் அத்தைங்க மாமாங்க, அத்தை இல்ல மாமாங்கன்னு சொல்லுவான். ஸோ வந்து சொந்த ஊர் வெளிநாடு வாழ்க்கை சொர்க்கமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொர்க்கம் இல்லை. யாருக்கு? நமக்கு குழந்தைகளுக்கு சொர்க்கம். ஓகேவா? உள்நாட்டு வாழ்க்கை சொர்க்கமா, உள்நாட்டு சொந்த ஊர்ல வாழ்றது சொர்க்கமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தாய்க்கு பிரசவ வலிய வந்து கூட வந்து பொருட்படுத்தாம அந்த பிள்ளையின் குழந்தையின் முகத்தை பார்த்து அதை பூரிப்பு தான். எவ்வளவு, அதாவது உதாரணத்துக்காக சொல்றேன், எவ்வளவு வலி இருந்தாலும் நம்ம சொந்த ஊர்ல வாழ்றதுதான் உண்மையிலுமே ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு தாயின் பிரசவ வலிக்கு போதான் நான் சொல்றேன். சரியா? ஸோ அவங்க வந்து அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இதுல பார்க்க போனா. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்த வாழ்ந்தவங்க தான் கரெக்ட். ஸோ இதுல வந்து சொந்த ஊர்ல வாழ்றது சொர்க்கமா வெளிநாட்டுல வாழ்றது சொர்க்கமானு பாத்தீங்கன்னா எல்லாம் தேவையிருந்து யாருக்கு தேவையோ பொருளாதார தேவையோ அவங்க வெளிநாட்டுல வாழ்றது சொர்க்கம், யாருக்கு தேவையோ அவங்க உள்ளூர்ல வாழ்றது சொர்க்கம். புரியல? எப்படி பண்ணுறது? உள் அப்படி அந்த வாய்ப்புக்கு அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி.